எந்திரன்ல ஆரம்பிச்ச சம்பவம் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. நம்ம தமிழ்ல 300 கோடிக்கு மேல வசூல் பண்ண படங்கள் என்னலாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எந்திரன். தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஹீரோவா பல வருஷமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருந்துட்டு வராரு. இவர் சங்கர் கூட சேர்ந்து அமைத்த ஒரு படம் தான் எந்திரன். கிட்டத்தட்ட 6 ஜெனரேஷன் தலையில தூக்கி வச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த சொல்லலாம். இந்த எந்திரன் படம் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு காரணம் ஆக்ஷன், எமோஷனல் எல்லாத்தையும் தாண்டி ரோபோட் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சாரு சங்கர். சங்கரோட டீம் இந்த படத்தை உலக அளவுல எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. நம்ம தமிழ் சினிமாலேயே முதல் 300 கோடியை தாண்டின படம் அப்படின்னா அது எந்திரன் தான். நம்ம தமிழ் சினிமால எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் உலக அளவுல போய் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு படமா மாறினது அப்படின்னா அது முதல்ல எந்திரன் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கபாலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்ல இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இந்த கபாலி படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய ஓபனிங் கொடுத்த படம் இந்த படம். ஆனா மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒருத்தனுக்கு கூட இந்த படத்தை பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் மொக்க படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரஞ்சித் இயக்கத்துல இந்த படம் வெளியாச்சு. இதுல ராதிகா ஆப்தே, தன்ஷிகா, ஜான் விஜய், அட்டகத்தி தினேஷ், ரித்திகா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாடுகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. இந்த படம் ரஜினியோட கெரியர்ல 300 கோடியை தாண்டின 2வது படமா மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிகில். அட்லி விஜய் வச்சு தெரி மெர்சல் அப்படின்னு 2 மாசான சம்பவம் பண்ணிக்கிட்டு 3வது பண்ண சம்பவம் தான் இந்த பிகில். விஜயோட கெரியர்லேயே பிகில் வந்து ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட மார்க்கெட்டை பயங்கர லெவலுக்கு எடுத்துட்டு போனதுல பிகிலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த படம் ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட படமா இருந்துச்சு. அதுவும் ஒரு உமன் சப்ஜெக்டா இருந்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தமா தியேட்டர்ல குமிஞ்சிட்டாங்க. இந்த படத்தை சோஷியல் மீடியால என்னதான் ட்ரோல் பண்ணியிருந்தாலும் வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான படம் இது. இந்த படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணி அட்லியும் விஜயும் அடுத்தது எப்போடா சேருவாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தை நமக்கு உண்டு பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். என்னதான் கமல் ஒரு உலக நாயகனாவே இருந்தாலும் தமிழ் சினிமால எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாவே இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்கிறதுக்கு கமல் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு. அவர் எவ்வளவுதான் மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்தாலும் கலெக்ஷன் வைஸ் அது ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனா அவரோட மொத்த இயக்கத்துக்கும் தீனி போடுற மாதிரி அவரோட ஃபேன் பாயான லோகேஷ் பண்ண சம்பவம் தான் இந்த விக்ரம். கைதி 2வையும் விக்ரமையும் கனெக்ட் பண்ணி எல்சியூன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். எமோஷனலா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கமல் புகுந்து விளையாடி இருப்பாரு. இவர் கூட சேர்ந்து காயத்ரி, ஃபகத் ஃபாசில், அனிருத் அப்படின்னு எல்லாருமே இந்த படத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டிராகன் டெம்ப்ளேட் எடுத்துட்டு வாங்கடா, எல்லாருக்குமே இங்க டிராகன் தான் போடணும். இந்த படம் வேர்ல்டு வைடு மிகப்பெரிய சக்சஸ் ஆகி கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது 2.0. எந்திரன் படமே மிகப்பெரிய சக்சஸ் ஆன படம். அதோட செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில எவ்வளவு கிரேஸ் இருக்கும், அந்த கிரேஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி வைஸ் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எந்திரன் அளவுக்கு 2.0 இல்ல அப்படின்னு என்னதான் விமர்சனங்களை பண்ணாலும் வேர்ல்டு வைடு இது 800 கோடி கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட டாப் கலெக்டட் மூவியா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்துல இல்லாத பிரபலங்களே இல்ல. ஹோல் இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருமே இதுல இருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் 1000 கோடியை டச் பண்ணும் நம்ம எல்லாம் நினைச்சோம். பட் இதால முடியல. பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 450 கோடி வசூல் பண்ணிச்சு. பொன்னியின் செல்வன் 2 வந்து 350 கோடி வசூல் பண்ணிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாரிசு அண்ட் துணிவு. விஜய் அஜித் அப்படின்னால எப்பவுமே ஒரு மிகப்பெரிய கிளாஷ் உண்டு. அவங்களுக்குள்ள இருக்கோ இல்லையோ, ஆனா ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் இவங்க 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்ப போகுது. கிளாஷ்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. யார் பெரியாள் அப்படின்ற போட்டி, யாரோட படம் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற போட்டி, இது எல்லாத்துலயுமே ப்ரொடியூசர்ஸே பொய் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு படமும் எக்ஸாக்டா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு வெளியே சொல்லவே இல்லை. 2 ப்ரொடியூசர்ஸுமே பொய் சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னு ஹச் வினோத்தே சொல்லியிருந்தாரு. அத்தனைக்கும் துணிவு படத்தோட டைரக்டரே அவர் தான். வாரிசு நிறைய கலெக்ட் பண்ணிச்சா இல்ல துணிவு நிறைய கலெக்ட் பண்ணிச்சா அப்படின்லாம் நம்ம யோசிக்காம அப்படின்னு சண்டையும் போடாம 2 படமுமே டீசெண்டா 300 கோடி தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல்லான படங்கள் தான். லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஜெயிலர். ரஜினிலாம் அவ்வளவுதாங்க, ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இனிமே அவர் நடிச்சு அவரோட படங்கள் ஓடி எங்கெங்க கலெக்ட் பண்ண போகுது, அவர் படத்தை விட்டு போறதே நல்லது அப்படின்னு பேசிட்டு இருந்த டைம் அது. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா நெல்சனை வேற அடி பொழந்துட்டு இருந்தாங்க பீஸ்ட் படத்துக்காக. இப்ப 2 பேருமே அவங்கள நிரூபிச்சே ஆகணும். இந்த சமயத்துல தான் ஜெயிலர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேல வசூல் பண்ணி நெல்சனும் சரி ரஜினிகாந்தும் சரி இன்னும் நாங்க ஃபீல்ல தாண்டா இருக்கோம் அப்படின்னு தமிழ் சினிமாக்கு அடிச்சு சொன்ன படம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.